அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் முருங்கைக்காய் குழம்பு வைக்கேன். முருங்கைக்காய் ஒரு 15 முருங்கைக்காய் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 50 கிராம், தக்காளி சின்ன தக்காளிக்கு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். புளி 25 கிராம் புளி கரைச்சி தனியாக வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு மூடி தேங்காய் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி 3ம் சேர்ந்து ஒரு பவுலில் கலக்கி வச்சுருக்கேன். ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை வச்சு அதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றுதேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு அப்படி 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுதேன். 50 கிராம் சின்ன வெங்காயம் போடுதேன். அது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி 3ம் சேர்ந்து ஒரு பவுலில் கலக்கி ஊற்றுதே. ஊற்றி நல்லா கிண்டி விடணும். 2 தக்காளி பழம் அதில் போடுதே. தக்காளி பழம் போட்டு நல்லா செவக்க நல்லா மசிய வரைக்கும் நல்லா கிண்டி கொடுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுதேன். தண்ணி ஊற்றி அது ஒரு கொதி வரட்டு. புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுதேன். 25 கிராம் புளியை கரைச்சி வச்சு அதில் கொஞ்சம் நம்ம தேவைக்கு புளி தண்ணியை ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததும் முருங்கைக்காவை போடணும். முருங்கைக்காவை போட்டு நல்லா கிண்டி விடணும். அந்த மசாலாலேயே முருங்கைக்காய் கொஞ்சம் வேவட்டு. முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்ததும் கல் உப்பு கொஞ்சம் நம்ம தேவைக்கு போடணும். முருங்கைக்காய் வெந்ததும் விழுது போல் தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததை அதில் நான் ஊற்றுதேன். அதை ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்து அது ஒரு கொதி வரட்டு. தேங்காய் ஊற்றி கிண்டி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி நம்ம குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு கெட்டியாட்டு வைக்கணும். தேங்காய் 2 கொதி கொதிச்சோன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, பழைய குழம்பு வாடை வந்துடும். இதுக்கு அப்பளம் பொரித்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலை துவையல் அரைச்சி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.